அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. அதை பண்ணினாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மள அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கும் உதவும். ஓகே, சூப்பரான ஒரு விஷயம் வந்து கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேசுறோம். இது பெரிய விஷயமா இல்ல ஒரு சாதாரண விஷயம் தானா? இது நம்மளால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், கோப் பண்ணி லைஃப்ல எப்படி அடுத்தடுத்த லெவல்ல போக முடியும் அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க பேச போறோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பத்தின நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஈஸியா சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருக்கிறோமா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதை பத்தி நிறைய புரிதல் நமக்கு தேவை. அதுக்காக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு கெஸ்டையும் நம்ம வந்து வெல்கம் பண்ணி ஆகணும். யார் வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ரீ பிரதாப், மெடிக்கல் டைரக்டர் அண்ட் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட், ஷாதித்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இவங்க சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியே ஸ்ட்ரெஸ்னா என்ன, அது எப்படி வரும், அதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுடைய தமிழ் வார்த்தை வந்து மன அழுத்தம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்முடைய உடல் பாடி, நம்முடைய மனம் மைண்ட் ரெண்டுமே ஓவர் ஒர்க் ஆகிடுச்சுனாலோ, அதிகமாக வேலை செஞ்சாலோ, ஓவர்லோட் ஆகிடுச்சுனாலோ வரக்கூடிய ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம பாடியோ மைண்டோ ஓவர் ஒர்க் பண்ணும்போது அதோடைய பேலன்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிடும். கொஞ்சம் பேலன்ஸ் லூஸ் பண்ணிச்சுன்னா அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்புல சில கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகுது. அது வந்து நிறைய சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. மேஜர் ஸ்ட்ரெஸ், முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள், லைஃப் இவெண்ட்ஸ், வாழ்க்கை நிகழ்வுகளால் வரக்கூடியது மேஜர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் வருது, மேஜர் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் வருது, இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரோ ஒரு ஃப்ரெண்டோ நம்ம இழந்துடுறோம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை ஒர்க்கில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்னால ஸ்ட்ரெஸ் இருக்குது, இன்டர்வியூஸ்னால ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட்ஸ்னால வர்றது ரொம்ப காமன், மேஜர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் வந்து எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான், நம்ம எப்படி அதை ஃபைட் பண்ணுறோன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி இருக்கவங்களால ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய கோப்பிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், திங்கிங் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஒரு வீக் பர்சனாலிட்டியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களால கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கும், கோப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அதிக பதட்டமும் பயமும் அதிகமாகவே இருக்கும். ஓகே. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால தான் டாக்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விரிவடைச்சிட்டே போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க டாக்டர்? முதல்ல வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம கிட்னிஸ் இருக்கு இல்லையா, கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அதாவது வந்து வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லலாமா? பின்பாடி கிட்னிஸ் இருக்குது. கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தெர் ஆர் 3 ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து அட்ரினலின், இன்னொன்று வந்து நார் அட்ரினலின், மூணாவது வந்து கார்டிசோல். இந்த 3 ஹார்மோன்ஸும் உடம்புல அதிகமாகும்போது இட் ப்ரொடியூசஸ் சர்டன் சிம்டம்ஸ். அப்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம உடம்பு வந்து உணர்ந்து காட்டும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன். இப்போ அந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் அது நமக்கு வரும்போதே நமக்கு ஒரு வார்னிங் சைன், நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போது சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் ரீதியான சிம்டம்ஸ், இமோஷனல் சிம்டம்ஸ், மன ரீதியான சில பாதிப்புகள், பிஹேவியரல் சிம்டம்ஸ், நம்மளோட நடத்தையில் சில சேஞ்சஸ், 4வது காக்னிட்டிவ் சிம்டம்ஸ், நம்மளுடைய திங்கிங்கில் சில சேஞ்சஸ். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அது ரொம்ப காமனாக மக்கள் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போது
அவங்களுக்கு மெயினாக தலைவலி வரும், ஓகேங்களா, ஹெடேக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மசில் டென்ஷனாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க, டென்ஸ்டாக இருக்க நம்மளுக்கு தெரியும், நம்மளை ஸ்டிஃபாக வச்சுப்போம் அப்படி. ஆமாம், மவுத்தெல்லாம் ட்ரை ஆகிடும், ஓகேங்களா. வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு சேர்னிங் சென்சேஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சு அப்படின்னா ஹார்ட் பீட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும், வேர்க்க ஆரம்பிக்கிறோம், படபடான்னு இருக்கும், ப்ரீதிங் பார்த்தா ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது இமோஷனல் சிம்டம்ஸ். இமோஷனல் சிம்டம்ஸில் என்ன ஆகும்னா வந்து ஒரு பயம் வரும், ஃபியர் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், மனப்பதட்டம் இருக்கும், டிப்ரெஷன், கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருந்துரும். ஓகே, நிலை குலைஞ்சு போயிடும். ஆமாம், கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ்டாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் இரிட்டபிள் ஆகி கோவப்பட்டு மற்றவங்க மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து இமோஷ்னலாக அவங்க பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். மூணாவது பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், நடத்தையில் சில மாறுதல்கள். பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க, இல்லைங்களா. சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, சாப்பிடாமே இருந்துருவாங்க. சில பேர் தூங்கவே மாட்டாங்க, அதே பற்றி யோசிச்சுட்டு தூங்காமே இருப்பாங்க. சில பேர் சில தீய பழக்க வழக்கங்கள், மது அருந்துற பழக்கம் இருந்தால் நிறைய மது அருந்துவாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்க நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க. நெயில் பைட் பண்ணுற இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்தால் அதிகமாக பண்ணுவாங்க. சில பேர் ஒதுங்கிடுவாங்க, பேசாமே யாருக்கு சோஷியலாக கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இதெல்லாம் பிஹேவியரல் மாறுதல்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். நான்காவது வந்து காக்னிட்டிவ் சிம்டம்ஸ், அதாவது திங்கிங் எரர். மெயினாக பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக போய் எக்ஸாமில் உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தெரிஞ்ச ஆன்சர் கூட தெரியாத மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஆமாம். கன்ஃபியூஷன், குழப்பம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். முடிவெடுக்க முடியாது, டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் டிசிஷன், இது பண்ணுறதா பண்ண வேண்டாமா அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சர்க்குலர் தாட்ஸ், யோசிச்சதே திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதையே யோசிச்சுட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தான் நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த அடிவயிறு கலங்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நிஜமாவேங்க ஒரு நல்ல ஃபீலிங்காக, ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருக்க ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பயம்னாலும் சரி, இங்கே தான் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன சிம்டம்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பி ஆனாலும் சரி, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயந்தாலும் சரி, இந்த அடிவயத்துல ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி நமக்கு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஆக்சுவலி? அதுக்கும் இதுக்குன்னா அவங்களுக்கு சொன்ன சிம்டம்ஸில் ரொம்ப காமனான சிம்டம் வந்து இந்த அடிவயத்தில் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு சிம்டம். உங்களுக்கு சொன்ன மாதிரி கெமிக்கல் மாற்றங்கள் சில நடக்குது இல்லையா, நம்ம மைண்டும் நம்ம பாடியும் வந்து கனெக்டட் தான். ஸோ ஆப்வியஸ்லி மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பாடியில் சில சிம்டம்ஸு வெளிக்காட்டுது. ஸோ இதோட ரொம்ப காமனான ஒரு சிம்டம்ஸாக இந்த வயிறில் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ட்ரைனஸ் ஆஃப் மவுத் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, பட் அந்த உடம்புக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா டாக்டர்? அதுதான் வந்து ரொம்ப ஒரு சயின்ஸில் வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் வந்து கனெக்டடாக இருக்குது. பட் இந்த மைண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஃபிசிக்கல் விஷயத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படுத்தி பார்க்கவே முடியல மைண்டில். ஸோ எப்படி இது வந்து இந்த நம்மளுக்கு உடம்புல சோறு ஏற்பட்டால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனசில் எப்படி வருது டாக்டர்? ஆமாம், ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் உடல் பற்றி சொன்னீங்க, மன பற்றி சொன்னீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும், மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும். இப்போ உடல் ரீதியாக என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து க்ரானிக் பெயின் அதனால் வராங்க. தீராத தலைவலி தாங்கவே முடியலன்னு வருவாங்க. நெக் பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருக்குவாங்க, பேக் பெயின் அதிகமாக இருக்குவாங்க, அப்புறம் மூட்டு வலி, நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம். இதுக்கு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, ஆனால் வந்து இந்த பெயின் எனக்கு குறையவே இல்லை அப்படின்ட்டு வருவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய கெமிக்கல்ஸ் வந்து நம்முடைய டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு டயபிட்டிஸ் மோசமாக வாய்ப்பு இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மோசமாகும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால். இது என்ன ஆகும்னா, இது மூணும் சேர்ந்து நம்முடைய பிளட் வெசல்ஸ் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டுடைய பிளட் வெசல்ஸ் பாதிக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். மூளையை பாதிக்கும்போது ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே. மூணாவது வந்து கேஸ்ட்ரிக் சிஸ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ரொம்ப காமனாக இருக்கும். சில பேருக்கு லூஸ் மோஷன்ஸ் காமனாக இருக்கும், கான்ஸ்டிபேஷனும் இருக்கும், டயரியாவும் இருக்கும். சில பேருக்கு மாற்றி வரும். அதை நாங்கள் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு எரிச்சல், வயிறு வலி, அல்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப காமனாக வருது. இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் இப்போ மைண்ட் எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து மைண்டை ரொம்ப ஹெவியாக பாதிக்கும். இப்போ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால எங்களுக்கு என்ன பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கு
ஆங்ஸைட்டி டிசார்டரோட வராங்க. அதாவது மனப்பதட்ட நோய், அது பெரிய நோயாகவே மாறிடுது. ஸோ ஆங்ஸைட்டினால உங்களுக்கு ஃபோபியா, பயம் ரொம்ப அதிகமாகிடுது. ரெண்டாவது மனசோர்வு நோய், சிவியர் டிப்ரெஷன்னால எங்ககிட்ட வராங்க. ஸோ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் அது டிப்ரெஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது இந்த செல்கள் எல்லாம் வந்து அழிச்சு சீக்கிரமே வந்து வயசாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது பர்சனல் கொஷனா? இல்லை, கேள்விப்பட்ட ஒரு கொஷின். இல்லை, ஸ்ட்ரெஸ்னால ப்ரீமெச்சூர் ஏஜிங், சீக்கிரமாக நம்முடைய செல்கள் வந்து வயசாகிறது அப்படின்னு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிபிள். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி ரிங்கிள்ஸ், ஹேர் லாஸ், ஸ்கின் சேஞ்சஸ், இதெல்லாம் தான் நாங்கள் ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே வருண், இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி நிறைய இந்த லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற பேரில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்கான அவேர்னஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில்ஸாக இருக்கட்டும் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்களே வந்து ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கே வந்து இப்போல்லாம் எக்ஸாமுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க, ஐயோ பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்குன்னு குழந்தைங்களே பேசுகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பெரிய பெரிய ஒர்க்லாம் வந்து பார்க்குற ரொம்ப கஷ்டமான இடத்துல சுச்சுவேஷனில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்தே ஆகணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் நீங்கள் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரேக் எடுத்து டாக்டர் கிட்ட, அதாவது டாக்டர் ஸ்ரீ பிரதாப் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது கேட்கலாம். இந்த டவுட்டையும் நான் ஒரு பிரேக்கில் கேட்டு வந்துடுறேன், போயிட்டு உடனே வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவர் நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மந்த்தில் உங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ராஜி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிருக்கோம். அந்த வேர்டோட எட்டிமாலஜி எங்கேருந்து வச்சு தெரிஞ்சிக்கலாமே, ஏதாவது லாட்டின்லேருந்து எடுத்துருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா 1920s தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் வேர்டே கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ நூற்றாண்டுகளாக மனுஷன் வாழ்ந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ நாட்களாக இருக்குது. ஆனால் இப்போலாம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சிச்சுவேஷன்லேயே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்திலே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் டெய்லி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிச்சுவேஷன் வருது, அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது நம்மளோட பெர்செப்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம அதுக்கப்புறமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இல்லை ஸ்போர்ட்டிவாக அந்த சிச்சுவேஷனை எடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கு. இதுக்கு நடுவில் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிக்கிட்டோம், இல்லை அப்படின்னா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் எந்த அளவுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை, இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து நமக்கு டாக்டர் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு நிறைய டவுட்ஸும் இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஸ்டிமுலண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரெஸ் போகிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறேன், இல்லைனா அதை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன், இன்னும் அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பியும் அது ரிட்டர்ன் வந்து எப்படி வந்து நம்மளை தாக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஒரு பூமராங் மாதிரி இது அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு, அது உண்மையா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்ளத்தை எப்படி கோப் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. குட் வேஸ் ஆஃப் கோப்பிங், பேட் வேஸ் ஆஃப் கோப்பிங். இப்போ குட் வேஸ் ஆஃப் கோப்பிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளையே அப்படின்னா அது ஒரு குட் வேஸ் ஆஃப் கோப்பிங் இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது குட் வேஸ் ஆஃப் கோப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், என் குழந்தை இருக்கேன், குழந்தையோட கொஞ்சிறேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் ஒரு டிவியில் நல்ல ப்ரோக்ராம் பார்க்குறேன், எனக்கு பிடிக்குது. ஒரு புக்கு படிக்கிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இன் அ பாசிட்டிவ் வே. ஆனால் நெகட்டிவ் வேலையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணும்போது எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு பண்ணுறாங்க. ஆல்கஹால் குடிக்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் குடிக்கும்போது முதல்ல அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவே வந்து நாள்பட அவங்க வந்து ஆல்கஹாலுக்கு அடிமையாயிடுவாங்க. ட்ரக்ஸ், சில பேர் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்குவாங்க, வேறு விதமான ப்ரிஸ்கிரைப் ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நெகட்டிவ் வேஸ் ஆஃப் கோப்பிங்னு சொல்கிறோம். அது வந்து தவறான ஒரு விஷயம், அதை பண்ணக்கூடாது. இதனால் லாங் டேர்மில் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பாதிப்பு தான் ஏற்படும். ஓகே, எக்ஸாக்ட்லி டாக்டர், தட் வாஸ் ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ. இந்த நிறைய வாட்டி வந்து இந்த டேர்ம் வந்து கேள்விப்படுறோம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ், அது எப்படி ஹெல்ப் பண்ணும், அண்ட் கடைசியில் இஃப் அட் ஆல் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்கோ பண்ணால் முழுசாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண இல்லைனா வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்போ இல்லை அதை பற்றின ஒரு நாலேஜோ நம்மளுக்கு கிடைக்குமா? ஆமாம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. ஆனால் நான் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடியும், இல்லை ஒரு நல்ல ஈஸியாக அதை டீல் பண்ண முடியும் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம், மன அழுத்தத்தோடு இருப்போம். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வி டோன்ட் ஷேர் அவர் தாட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை வார்த்தையாவது சொல்லி பேசணும், வாய் விட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லணும்.
ஷேரிங் அவர் தாட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் டோன்ட் சஃபர் இன் சைலன்ஸ். இப்போ ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுறது யார் கூட வேணால் இருக்கலாம். நம்மளுடைய பார்ட்னர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை இவங்க யார்ட்டையுமே நான் பேச விரும்பலை அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சன், ஒரு கவுன்சிலரையோ அவங்கள பார்த்து ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக அவங்க உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட பேசுகிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஷேரிங் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணும்போது ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம யோசிப்போம், ஓ இது இப்படி பண்ணிக்கலாமோ, ஓ அது அப்படி பண்ணிக்கலாமோ அப்படின்ட்டு. அதுதான் அந்த மொமெண்ட்டே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்லேயே இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். இப்போ வருண் சொன்ன மாதிரி சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்மைலோடு இருப்பாங்க உங்கள் ஃபேஸில். என்னதான் அவங்கள போய் இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணாலும், இல்லை இன்டென்ஷனலாக நம்ம ஏதாவது புல்லிங் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட அவங்க வந்து இரிட்டேட்டாக ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதை அவ்வளோ பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறவங்க, மன நிம்மதியோடு இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி வராமலே இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? ஸ்ட்ரெஸ் வராமலே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை வந்து தே ஹவ் லேர்ன்ட் த டெக்னிக்ஸ் ஆஃப் டீலிங் வித் இட். ஸோ இதெல்லாம் அவங்க நிறைய பேர் வந்து தெரியாமையே வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டீப் பிரெத்ஸ் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் வந்து டீல் பண்ணுறது, வார்னிங் சைன்ஸ் இருந்தால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ட்ரைட்ஸ் இருக்கும் அதை டீல் பண்ணுறதுக்கு. ஒரு சிலருக்கு அது இருக்காது. அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்த்துக்கிறது முக்கியம். ஓகே. பட் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபேமிலி பெருசாக வரப்போ வந்து பசங்க என்னதான் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தாலும் என்றைக்குமே வந்து சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் இல்லையா? அவங்க தான் வந்து அந்த பேரண்ட்ஸோட சந்தோஷம். பட் ஒரு கப்பல் அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கப்பல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனான சீனாக இருக்குது. அப்படி இருக்கப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு கப்பல் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம், அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து எப்படி வந்து ஒரு மியூச்சுவலான பெனிஃபிட்டில் கொண்டு வரலாம்? கப்பிள்ஸ் வந்து மெயினாக வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா they have to sit together and find out work life balance. எப்படி நம்ம ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு டைம் டேபிள் போடணும். ஸோ போட்டுட்டு வந்து அவங்க வந்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நான் இந்த வேலைகளை செய்கிறேன், நமக்கு எப்பப்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணலாம், நமக்குன்னு பண்ண வேண்டிய ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு டைம் ஒதுக்கிக்கணும். என்ன பண்ணுறாங்க, சில பேர் தொடர்ந்து ஆஃபீஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து வீட்லேயும் வந்து தே கண்டினியூஸ்லி ஒர்க். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு வந்து இன்னும் மேலும் சுமைகள் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் லோட் அதிகமாக தான் ஆகுது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிக்குது, ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் 2 பேருமே கப்பிள்ஸ் 2 பேருமே அவங்களுடைய ஒர்க்லோட ஷேர் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது ஒருத்தருடைய சுமைகளை குறைக்க முடியும். அதே மாதிரி அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும். டெய்லியும் நம்மளுடைய பார்ட்னருக்கு எது பிடிக்குமோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும், இவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு 2 பேருமே அதுக்கான டைம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கப்பிள்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டோம், சிங்கிளாக இருக்கவங்களாம் கோச்சிக்க போகிறாங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நம்ம பண்ணால் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லுங்கள் டாக்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நிறைய ப்ராப்ளம் இழுத்து போட்டுக்கிறோம், நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளால் இவ்வளோ விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து யார் என்ன சொன்னாலும் அந்த ஆக்டிவிட்டி அக்ரி பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னா ஒரு சுமைகள் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும் நமக்குள்ளார. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ மேக் ஷுர் தட் யூ சிம்பிளிஃபை யுவர் லைஃப். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, குறைஞ்ச ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. 2வது விஷயம் வந்து ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அடிக்கடி பிரேக்கில் நமக்கு மனசுக்கு இதம் தரக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஓகே. அது வந்து ஒரு மியூசிக் கேட்கலாம், படம் பார்க்கலாம், புஸ்தகம் படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஸோ மேக் ஷுர் தட் யூ டூ சம் ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ். 3வது பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம் பிரேக் டைம் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிரேக் இருக்கும்போது ஒர்க்லேயும் சரி வீட்லேயும் சரி பிரேக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் இருந்தால் வெளியில் ஊருங்களுக்குலாம் போயிட்டு வருவாங்க, ஹாலிடேஸ்க்கெலாம் போயிட்டு வருவாங்க. அது ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது யூ ஜஸ்ட் ரீசார்ஜ். ஸோ நம்மளுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் மறந்துட்டு வேறு ஏதோ ஆக்டிவிட்டி நமக்கு சந்தோஷமான விஷயம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம பண்ணுறோன்றப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4வது எக்ஸசைஸ்.
ஜென்டில் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கெமிக்கல் வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் குட், ஒரு பிளிஸ், ஃபீலிங் குட் சென்சேஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ ஜென்டில் எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக சில பேர் ரொம்ப ஜிம்முக்கு போய் பயங்கர கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு வெளில வருவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு ½ அன் ஹவர் ஜென்டிலாக பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் வந்து யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒன்றும் மஸ்குலர் ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது உடம்புல இருக்க நம்மளுடைய மசில்ஸை, குரூப் ஆஃப் மசில்ஸை ஒன்றா ரிலாக்ஸ் பண்ண வைக்காது, ஓகே பண்ணுறது. அது இன்னொரு டெக்னிக் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இதை வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய விதங்களில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதில் ஏதாவது நம்ம ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மெடிடேஷன், டீப் பிரீத்திங் எக்ஸசைசஸ், ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹெல்தி டயட். நல்ல ஹெல்தி டயட் சாப்பிட்றது முக்கியம். தூக்கம், 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா தூங்குறதே வந்து ஒரு டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஏஜென்ட் தான். ஸோ 8 hours நல்லா தூங்கி நெக்ஸ்ட் டே எந்திக்கும் போது யூ ஃபீல் வெரி ரிஃப்ரெஷ்ட். ஆனால் நிறைய பேர் வந்து கவலைக்கு தூங்க போகும்போது கவலையிலையும் சேர்த்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ சரியாக தூங்குறதில்ல, அதனால் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில சிம்பிள் மெஷர்ஸ். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரணும்னா, நம்மளுடைய திங்கிங் ஸ்டைலை வந்து நம்ம முடிஞ்சால் கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். அந்த ஏமாற்றம் அதிகமாக இருந்தால் அவங்க ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய திங்கிங் ஸ்டைலை வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ரியலிஸ்டிக்காகவும் வச்சுக்கணும். ஆமாம், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். இன்னைக்கு வந்து ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மந்த் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கோட பேர். நிஜமாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிருந்தேன், பேசிக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸ் எது அப்படின்னு பார்த்தப்போ ஒரு போர் முனையில் இருக்க வீரன், அதுக்கப்புறம் ஒரு பைலட், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா ரேடியோவில் பேசுகிற பெசன்டர் இருந்துச்சு. நம்ம என்னடா இவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிருக்கோம், இது என்னடா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு பார்த்தா அதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ன்றது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதை பற்றி கேட்டிருந்தாலும் உங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பதில் சொல்கிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் சாந்தமாக பேசுகிறதா இருக்கட்டும், அதே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் லீவ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லைஃப் ஸ்டைலில் நிறையா சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்திக்கிட்டோம், அதுவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூரம் விலக்கி வைக்கிறதுக்கான நிறையா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப காமன் டேர்மாக ஆயிடுச்சு. அண்ட் அவேர்னஸ்க்கான விஷயங்களும் இப்போ ஜாஸ்தியாகவே இருந்துட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை செயல்படுத்துறோம், எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இன்னைக்கு குட்டி குட்டி டிப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளை ஈஸியாக ரிலீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக கற்றுக் கொடுத்தீங்க. ஐ திங்க் இதுக்கப்புறமா எங்களோட திங்கிங் ஸ்டைலே வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி சார். வாஸ் வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது புதியகம் FM இனியவை என்று.